ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவர்னன்ஸ் அப்படிங்கிற சீசனில் இது வரைக்கும் 2 எபிசோட் பார்த்தோம். ஒன்று வந்து பட்ஜெட் எப்படி பார்க்குறது அப்படின்னு. ஏன்னா மத்திய மாநில பட்ஜெட்டோடைய மானிய கோரிக்கையும் மற்ற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதை சார்ந்த விவாதங்களும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து நெக்லிஜென்ஸ், அலட்சியம், இன்டிஃபரன்ஸ் இதை பற்றி பார்த்தோம். அதை ஒட்டி நம்ம பேச போகிறது என்னன்னா தொழில்நுட்பம். பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்து இன்னைக்கு மனிதனுக்கு வந்து துணையாக நிற்கிறதாகவும் எதிராக நிற்கிறதாகவும் பெரிய விவாதங்கள் நடக்குது. வேணுமா வேணாமான்ற எத்திக்கல் கொஷின்ஸ் இருக்கு. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், அல்லது புதுசு புதுசாக வரக்கூடிய பேங்கிங் தொழில்நுட்பம், ட்ரேடிங் தொழில்நுட்பம், மார்க்கெட்டிங், எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம மருத்துவம், விண்வெளி அப்படின்னு போகும்போது எலக்ட்ரிக் கார்ஸு எல்லாமே வேணுமா வேணாமான்னு ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்தோட அணுகுறோம். ஆனா கவர்னன்ஸ்ல தொழில்நுட்பம் என்பது எப்படிலாம் வேலை செய்யுது? ஏன்னா தனி மனிதர்களோட தொழில்நுட்பம் வந்து தேர்வு. அதோட முடிஞ்சது. கவர்னன்ஸோடைய தொழில்நுட்பம் எப்படி நமக்கு வந்து கவர்னன்ஸும் தொழில்நுட்பத்தையும் இணைச்சு நம்ம பார்க்குறோமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வியில தான் இந்த எபிசோட் போறோம். நம்ம தொழில்நுட்பத்த வந்து கடுமையா சாடுறவங்களும் இல்ல. அதே சமயத்தில ஒரு ஆப்டிமம் யூசேஜ்லயும் இருக்கிறோம். அது வந்து பர்சனலா இருக்கு. ஆனா ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு நிர்வாகம்னு வரும்பொழுது, ஏன்னா கவர்னன்ஸ் வந்து நிர்வாகன்ற அடிப்படையில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த நிர்வாகம்னு வரும்பொழுது, அந்த தொழில்நுட்பம் செய்யக்கூடிய நிறைய கோளாறுகள் இருக்கு. அது பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு பதிலா, அதுவே ஒரு பெரும் பிரச்சனையா மாறுற சூழலும் நம்ம கவனிக்கிறோம். நிறைய உதாரணங்களுக்கு ஆதார், ரயில்வேஸ், ஈவன் ஏர்வேஸு, நெட்வொர்க்கு. அ இன்னைக்கு வந்து பிஎஸ்என்எல் மாதிரி இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு. நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். மத்திய அரசாங்கத்தினுடைய தொழில்நுட்ப விஷயங்கள்ல. ஹார்பர் உட்பட, ஏர்போர்ட் உட்பட. இந்த தொழில்நுட்பம், நிர்வாகம், அரசு நிர்வாகம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, நீங்க பார்த்த வகையில? அது இப்போ ஒரு விவசாயியா இருக்கலாம் வச்சுக்கோங்க. ம். அது ஒரு கேள்வி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு முதல் முதல் மொபைல் போன் நீங்க எந்த வருஷத்துல வாங்கியிருப்பீங்க? நானு 2003 நான். 2003 வாங்கினீங்களா? ம். அப்போல இருந்து இப்போ 2025 இருக்கும். ம். 22 வருஷத்துல ம். மொபைல் போனுக்கு மாத்திரமே நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? நான் கணக்கே கிடையாது. ஏன்னா அத தொழிலா பண்ணியிருந்தேன். ம். அதனால எனக்கு அது கணக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் யூஜி படிக்கும்போது நான் அத கடையா வச்சு நடத்தியிருந்தேன். சர்வீஸ் ம். அண்ட் சேல்ஸ். அதனால அடிக்கடி மாத்தியிருந்தேன். 2010க்கு பிறகு அந்த கடைலாம் நிறுத்தின பிறகுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும். அது லேக்ஸ்ல தான் இருக்கும். தௌசண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ம். ம். ஏன்னா ம். அங்க இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ம். கவர்னன்ஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதார்னு ஒண்ணு எடுத்துட்டு வரோம். ம். அந்த ஆதாரை வச்சு நீங்க எல்லாத்துக்கும் இது பண்ணி ஆகணும். ம். டிடிஎஸ்ல உங்களுக்கு உங்களுக்கு ரேஷன் கடையில சாமான் வாங்குறதுக்கு ஆதார் தேவை இப்போ. ம். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ம். அதுக்கு போன் தேவை. இப்போ அரசாங்கத்துல எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஜிஎஸ்டி கட்டுறீங்களோ, இல்லது நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களோ, நீங்க எது பண்ணாலும் வந்து எஸ்எம்எஸ் பொறுத்து இருக்குது. ம். ம். இல்லைங்களா? மொபைல் ம். போனு கையில வச்சிருக்கணும். ம். ம். அதுவும் இப்போ வாட்ஸ்அப்ல வர நிறைய அரசாங்க திட்டங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பை சார்ந்து வந்துருச்சு. ம். ம். அப்போ வெறும் மொபைல் போன் இல்ல, ஸ்மார்ட் போன். ம். ம். அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு கிடைக்காத ஒரு போனு ம். அரசாங்கத்துல உங்களுக்கு என்டைட்டில்மெண்ட்னு சில விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு குறு விவசாயி, ம். உங்களுக்கு ஃபெர்டிலைசர் சப்சிடியோ அல்லது மற்ற சப்சிடியோ உங்களுக்கு வரணும், மானியங்கள் ம். உங்களுக்கு கிடைக்கணும்னா கூட, ம். அல்லது நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடையில போய் மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னா கூட, ம். ம். இன்றைக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய உரிமை. உங்களுக்கு ம். இதெல்லாம் அரசாங்கத்தினால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ம். ம். ஆனால் இந்த உரிமைகளை அனுபவிக்க கூட ம். உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பத்தோடைய ஒரு கருவி தேவை. அதை ம். பத்தின புரிதல் தேவை. அதை உபயோகிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கணும். ம். இதெல்லாம் இல்லாம நீங்க இதை செய்ய முடியாது
அப்படின்ற ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளுறோம் இப்ப. ம். கடந்த ஒரு 15 வருடங்கள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம அரசியல்ல. 15, ஆமா. 18 வருஷத்துக்குள்ள நடந்த 20 வருஷத்துக்குள்ள நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, ம். ம். இந்த தொழில்நுட்பத்தை வந்து இப்ப ஜிஎஸ்டி கட்டுறதாக இருக்கட்டும், ஆதாராக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். எனக்கு பல நேரங்கள்ல இதுல பிரச்சனை உண்டு. இப்போ ம். நீங்க ஆதார் எடுத்துக்கோங்க. ம். ஆதார் வந்து உங்களுக்கு யூனிஃபைடு ஐடென்டிட்டி அப்படின்னு ம். இல்லையா? ம். அப்போ நீங்க இந்த நாட்டின் ஒரு பிரஜை அப்படின்றதுக்கு பாஸ்போர்ட் மாதிரி நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆதார். நாட்டை விட்டு வெளில போனா பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறீங்க. இந்த நாட்டுக்குள்ளேயே நீங்க எங்க போகணும்னாலும் உங்களுடைய அடையாளமாக அந்த ஆதார் அட்டையை காமிக்கிறீங்க. ம். ம். அப்படின்னும் போது திரும்பி எதுக்கு நீங்க ஓட்டர் ஐடி கார்டு இன்னொரு கார்டு வச்சுக்கணும்? ம். ஓட்டு போடுறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு எதுக்கு இன்னொரு? அப்போ இந்த நாட்டின் பிரஜையாக இருக்கிறீங்க, 18 வயசுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு இருக்கு. ம். ம். இந்த 2 விஷயமே உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்குது. ம். அல்லது உங்க ஆதார் கார்டு ரெக்கார்டுல இருக்குது. ம். அப்படி இருக்கும்போது நீங்க திரும்பி எதுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இன்னொரு கார்டு எதுக்கு வச்சிருக்கீங்க? அது எதுக்கு திரும்பி தேவையில்லாம வருஷம் வருஷம் அதை அப்டேட் பண்றேன், என்ரோல் பண்றேன். நீங்க ஆதார்ல அட்ரஸ் மாத்துனீங்கன்னா ஓட்டர் ஐடியில ஆட்டோமேட்டிக்கா மாறணும் இல்லையா? ம். இது அரசாங்கத்திற்கு உள்கட்டமைப்பு தானே. ம். அதையே வந்து நம்ம செய்யலன்னு எனக்கு இன்னி வரைக்கும் அது வந்து ஒரு புரியாத புதிராவே இருக்கு. ம். அதே மாதிரி இன்னொன்னு தான் அந்த பேன் கார்டு. ம். நீங்க சம்பாதிக்கிற வயசுல இருக்கிறீங்க அல்லது நீங்க இன்கம் டாக்ஸ் கட்ட துவங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ம். ம். உங்களுடைய பெர்மனன்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கான அந்த நம்பர். நீங்க வந்து டாக்ஸ் கட்டுறீங்க, அந்த வயசை சேர்ந்து ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேன் கார்டுல ஒரு அடையாளத்தை வச்சுதான் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குது. இந்த பேன் கார்டு வந்து ஆதாருக்கு முன்னாடி உருவானது. ஓட்டர் ஐடியும் ஆதாருக்கு முன்னாடி உருவானது. ம். ம். ஆனா இன்னி வரைக்கும் ஆதார் வந்ததுக்கு அப்புறம் பேன் கார்டையோ ஓட்டர் ஐடி கார்டையோ நம்ம தூக்கல. ம். அதுவும் வச்சுன்னு இருக்கும். ம். ஸோ ஒரு ஐடென்டிட்டி இந்தியாவுக்குள்ள இது வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னா அந்த கார்டை வச்சு நீங்க உங்களுடைய நான் ஒரு சாதாரண குடிமகன் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு தேவையான சலுகைகளை நான் ஆக்சஸ் பண்றதுக்கு நான் அந்த ஆதார் கார்டு என்னுடைய எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு சலுகை வருதோ எனக்கு ம். ம். மானியம் கிடைக்கணும்னா அந்த சலுகைக்கு நான் ஆதார் எடுத்துட்டு போய் வச்சு பதிவு பண்ணிக்கணும். ம். எனக்கு அரசாங்கத்துல பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் நான் வந்து ஆதார் கார்டை காமிக்கணும். ம். ஆனா ஆதார் கார்டு காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கும் தனியா ஒரு நம்பர் கொடுப்பான். ஆமா. அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு கார்டு ஒண்ணு கொடுப்பான். அதுல இன்னொரு நம்பர் இருக்கும். அப்டேட் பேன் இல்லைன்னா அக்கௌண்ட் போயிடும்பாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஆமா. ம். பேன் கார்டு வரும். ஆதார் கார்டு உங்களோட ஐடென்டிட்டி கொடுக்கணும். பேன் கார்டு வந்து உங்க இன்கம் டாக்ஸ் கொடுக்கணும். ம். அதுக்கு தவிர அக்கௌண்ட் நம்பர்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அவன் கொடுக்கக்கூடிய ஏடிஎம்முக்கோ அல்லது டெபிட் கார்டுக்கோ ஒரு கார்டு ஒண்ணு கொடுப்பான். ம். அதையும் தாண்டி நீங்க கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடிய பேங்க் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு நம்பர் கொடுப்பான். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து போன்ல இதெல்லாம் வச்சு நீங்க உபயோகப்படுத்துறீங்கன்னா அதுக்கு நீங்க யூபிஐ நம்பர்னு இன்னொன்னு வாங்கிக்குவீங்க. ம். ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பின் ஒரு ஓடிபி வர்றதோ அல்லது ஒரு பின் நம்பர் நினைவு வச்சுக்கிறதோ அல்லது ஒரு பாஸ்வேர்ட் நினைவு வச்சுக்கிறதோ இது எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். இது எல்லாமே வந்து தொழில்நுட்பத்தின் வாட் ஐ வுட் சே இது வந்து ஒரு காஸ்ட் ஃபார் த கவர்னன்ஸ் உடைய இம்ப்ரூவ்மெண்ட். ம். ம். இதெல்லாம் நம்ம கவர்னன்ஸ்ல வந்து எஃபிஷியன்சியை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம். ம். ஆனா எஃபிஷியன்சியை நம்ம உருவாக்கி இருக்கோம்னா எஃபிஷியன்சி நம்ம கவர்னன்ஸ்ல எப்படி டிஃபைன் பண்றோம்? ம். இப்போ ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டா கொண்டு வந்தாங்க. ஆ, கொண்டு வந்துட்டு பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு ஆமா. கேள்வி அதான் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பதிவு பண்ணிட்ட பிறகு வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி கை நாட்டு வைக்கணுங்கிறாங்க. ம், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுங்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்டயே ஆதார் இருக்குது. இந்த ம், ரேஷன் கார்டோட ஆதார் இணைச்சிருக்காங்க. இல்லைனா ரேஷன் கார்டு நீங்கள் ஸ்மார்ட் கார்டாக மாற்றும் போதே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. என்ன ம், ரீசன் அப்படியே இன்கேஸ் இது இது வந்து ஒரு ஒரு ஐடி ப்ராப்ளமாக திங்க் பண்ணால் கூட டேட்டா பேஸ் ம், ப்ராப்ளமாக
உங்களுக்கு என்ன யாராவது இறந்து போயிருப்பாங்கன்னு இருக்கும். ஆனா இறந்தவன தான் ஆதார் கார்டு நீங்க இது பண்ணிடுறீங்க இல்லையா? அப்போ பதிவு அ பண்றீங்கல்ல. பதிவு பண்றீங்க. அந்த காலம்லேருந்து எடுத்துடலாம். டெத் சர்டிஃபிகேட் வாங்குனவனுக்கு அதுல இல்லன்னு எடுக்க முடியும். அப்போ டெத் சர்டிஃபிகேட் இல்லைங்க, ப்ராசஸ்ல நீங்க தப்பு இருக்கு. புதைக்கவோ ம். சுடுகாட்டுக்கோ அல்லது இதுக்கோ நீங்க போனீங்கன்னா ம், ம். ஆதார் கார்டு, செத்தவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாம நீங்க உள்ள போக முடியாது. ஆமா, அப்போ எரிக்கிறது இல்ல, மயான பூமியில போனீங்கன்னா ஆதார் கார்டு காமிக்கலாம், எரிக்கிறது இல்ல, அங்கேயே பதிவு பண்ணிடுறான். ஆமா. நேரடியா அவன் அதை வந்து கார்பரேஷன்லயோ இதுலயோ பதிவு பண்ணிக்கிறான் இப்பெல்லாம். பதிவு பண்ணிட்டு தான் உங்களுக்கு டெத் சர்டிபிகேட்டே கிடைக்குது. பல அப்போ பேருக்கு அது நான் பதிவு. போனேன் ரேஷனுக்கு. பல பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல. ரேஷன் கார்டு ஆமா. இல்ல. அதனால இப்ப ரேஷன் வாங்காம இருக்கிறாங்க. ம். இது ஒண்ணும் ஈஸி ஆக்கல. இப்ப அதாவது நோட்டு பேனா வச்சு, கார்பன் ஷீட் வச்சு பிரிண்ட் பண்ண காலத்துல கூட இவ்வளவு சிக்கல் இருந்ததில்ல. இவங்க வச்சிருக்கிற டேட்டா பேஸும் இவ்வளோ தொழில்நுட்பம். ஒண்ணு அந்த மிஷினே வந்து தூசும் தும்புமா ஒரு மாரி மெயின்டெயின் பண்ணாம கிடக்குது. ரேஷன் கடையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மிஷின எப்படி மெயின்டெயின் பண்றதுன்னு சொல்லி தராங்களா என்னன்னு தெரியல. அதனுடைய ம். கனெக்டிவிட்டி பல ஊர்ல நெட்வொர்க்கே இருக்காது. இது வந்து சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துட்டு வரணும். ரயில்வே மாரி கோடிக்கணக்கான கொரிஸ் டிராவல் ஆகுற இடம் ரேஷன் கார்டு. ம். அதில அது வச்சா கை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட அது வந்து எரர் தான் வருது. என்னுடைய பர்சனல் அனுபவமா இருக்கு. அதுக்கப்புறம் 2, 3 முறை தொடச்சு கொள்ளி எல்லாம் பண்ணி, அந்த 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 ரிசீவர் பாக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ரிசீவர் பாக்ஸ தூக்கி உயரமா பிடிக்க வேண்டியிருக்கு நெட்வொர்க்குக்கு. ம். அப்படி பல கோளாறு இருக்கு. ஆனா எதுவும் பிரச்சனைய தீர்த்த மாரி தெரியல. அதனால தான் கேள்வியே வருது இந்த தொழில்நுட்பத்து மேல. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க இதெல்லாம் எந்த பேர்ல பண்ணீங்கன்னா, நான் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற பேர்ல நீங்க இது எல்லாத்தையுமே பண்ண துவங்குனீங்க. ம், ம், எஃபிஷியன்சியை நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா, ம், நீங்க எஃபிஷியன்சி எப்படி டிஃபைன் பண்றீங்க? ம், மெக்கானிக்கலா நான் இன்ஜினியரிங் சைட்ல இருந்து எஃபிஷியன்சியை வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ம், அவுட்புட் மைனஸ் இன்புட் பை இன்புட்னு பார்த்தோம்னா, அதாவது என்னுடைய ஒட்டுமொத்த இதனால வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் எது எதெல்லாம் வந்து ஒரு 4 மணி நேரத்துல பண்ணியிருந்தது நான் இப்ப 2 மணி நேரத்துல பண்ண முடியும். ம், அல்லது நான் 5 மணி நேரத்துல பண்ண வேலையை 1 மணி நேரத்துல என்னால செய்ய முடியும். ம், ம், அல்லது நான் ஒரு சராசரி குடிமகன் வந்து கியூல வந்து ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் நிற்கிறதுக்கு பதிலா நான் வந்து 10 நிமிஷத்துல அவருக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் ம், ம், அப்படின்னு சொன்னா அதுதான் எஃபிஷியன்சி. ஏன்னா பப்ளிக் சர்வீஸாக இதை பார்த்தோம்னா, ம், நீங்க ஒரு சராசரி குடிமகனுடைய வேலை நேரத்தை, வேலை பளுவை நான் குறைச்சு என்னால செய்ய முடியும்ன்றது தான் எஃபிஷியன்சி. ம், ம், ஆனா இந்தியாவுல தொழில்நுட்பம் அரசாங்கத்துறையில வந்திருக்கிறது எல்லாமே ஆளுமை அந்த ஆட்சி செய்யறவங்களுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காக தான் வந்து இது வந்திருக்குதே தவிர, ம், மக்களுக்கு சேவைக்காக நேரத்தை குறைக்கவோ வேற வேற இப்போ ஏடிஎம்மே எடுத்துக்கோங்களேன். ம். ஒரு தெருவுல 10 ஏடிஎம் இருக்குன்னா இன்னைய தேதிக்கு நான் அடிச்சு சொல்லுவேன் அட்லீஸ்ட் ஒரு 8 ஏடிஎம்மாவது வேலை செய்யாது. ஆமா. ஏடிஎம் தான் நம்மளுடைய முதல் முதல் மெக்கனைஸ் ஆட்டோமேட்டடா நம்ம எடுத்துட்டு வந்த முதல் விஷயம். ம், ம், அது என்ன சொல்றோம், ஆட்டோமேட்டிக் டெல்லிங் மிஷின் தானே சொல்றோம் ஏடிஎம்னு சொல்லும்போது. ம், ஆனா அந்த ஆட்டோமேட்டட் டெல்லிங் மிஷினை வந்து மக்களுக்கு, அதாவது மனுஷங்க இல்லாம எந்நேரமும் போய் நீங்க காசு எடுக்க முடியும்ன்ற ஒரு அட்வான்டேஜுக்காக தான் அதை எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு வந்து போட்டோம். ம், 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 உங்களுக்கு காசு தேவைப்படணுமா எந்நேரமா இருந்தாலும். ம், ம், ஆனா ம், இந்தியாவுல நம்மளுடைய முதல் பிரச்சனை என்ன, அந்த ம், ஏடிஎம் மிஷின் வந்து இந்திய கண்டிஷனுக்காக உருவாக்கல. ம். அதனால அது ஒரு ஏசி ரூம் தேவைப்பட்டது. ஆமா. சரியா? சோ நம்ம வந்து ஒரு ஏடிஎம் மிஷினே வந்து நம்மளுடைய டஸ்ட்டுக்கும் நம்மளுடைய ஹீட்டுக்கும் நம்மளுடைய நிலைமையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஏடிஎம் மிஷினை இன்னி வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு முடிக்கல. ஆமா. அதுதான் இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு இன்ஜினியர் வச்சிருக்கோம். ஒரு ஏடிஎம் மிஷின் நம்ம ஊர் கண்டிஷனுக்கு வெட்ட வெளியில வச்சு ஏடிஎம் மிஷினை ரன் பண்ண முடியாது. நீங்க அதுக்கு ஒரு ஏசி டப்பா ரூம் வேணும். ம், 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 ரெண்டாவது அந்த ஏசி டப்பா போட்டீங்கன்னா அந்த ஏசி டப்பாவுக்கு பவர் பேக்கப் நடக்கணும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி 24 மணி நேரமா அந்த ஏசி டப்பாவுக்கு கொடுக்க முடியாது. ம், சரி, நீங்க பவர் பேக்கப்பும் கொடுத்து ஏசியும் போட்டுட்டீங்க அப்படின்னா ம், அடுத்த பிரச்சனை என்னன்னா எல்லா வங்கிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது செக்யூரா இருக்காது. நைட் ம், ஆச்சுன்னா வந்து யாரனா வந்து ஏசி ரூம் நல்லா சந்தோஷமா படுத்து தூங்கிட்டு போயிடுவாங்க ம், அப்படின்னு சொல்லி, அதுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேமரா என்னதான் நீங்க போட்டாலும் அதுக்கு ஒரு வாட்ச்மேனை போடுறீங்க. ம்.
அப்போ 24 மணி நேரம் நீங்க ஒரு வாட்ச்மேனை போடுறதுக்கு நீங்க 24 மணி நேரம் ஒரு ஏடிஎம்க்கு பதிலா ஒரு டெல்லர் உட்கார வச்சிடலாமா வங்கியில? ஆமாம். நீங்க எந்த பர்பஸுக்காக முதல்ல ஆரம்பிச்சீங்களோ, மனுஷங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு பதிலா நான் வந்து மிஷினை வந்து வைக்கிறேன்னு சொல்றீங்க. அந்த மிஷினுடைய காஸ்ட், மனுஷனாவது வந்து ஏசி இல்லைனாலும் வேலை செய்வான், மிஷின் ஏசி போட்டா தான் வேலை செய்யுன்றதுனால ஏசி போட்டீங்க. ம். அந்த மிஷினை அப்புறம் பாதுகாக்கிறதுக்காக இப்ப கேமரா வைக்கிறீங்க. அதுக்கு இதையும் தாண்டி ஒரு மனுஷன் ஒரு 24 மணி நேரம் 2 ஷிஃப்ட்ல 2 பேர் உட்கார வைக்கிறீங்க. ம். ம். இது இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிஷின் தொடர்ந்து வேலை செய்யுதானா? அந்த வேலை செய்ய மாட்டாங்க. ம். பாதி நேரம் ஏடிஎம் மிஷின்ல காசு கிடையாது. ஆமாம். இல்ல நீங்க எல்லா பட்டனும் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாரி என்கிட்ட காசு இல்லைன்னு அது மெத்தமானம் சொல்லும். ம். ம். சரி, ஒரு வங்கி இருக்குது, வங்கி வாசலே ஏடிஎம் இருக்குது, காசு இல்ல ம். ம். அப்படின்னா, ஏடிஎம் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா அந்த வங்கியை சேர்ந்தவங்கள அந்த மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். தனியார் வங்கிகள் ரொம்ப குறைச்சல், அரசு வங்கிகள், அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தான் அதிகம். ம். சோ நீங்க அந்த ஏடிஎம்ல காசு இல்லைங்க அப்படின்னு உள்ள இருக்க வங்கி மேலாளர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவர் உடனே என்ன பண்ணுவாரு, இந்த ஏடிஎம் ஷட்டரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு காசு வச்சிருவாரு. அதான். இப்ப அதை தனியார் மயமாக்கிட்டோம். ம். எல்லா ஏடிஎம் மிஷினையும் பராமரிக்கிறதும் அந்த ஏடிஎம் மிஷின்ல காசு எடுத்துட்டு வந்து நிரப்பி வைக்கிறதும் தனியார் மயமாக்கிட்டோம். ம். அப்போ அந்த வங்கிக்கு இதுல வாசலையே இதுல நீங்க ஒரு இன்னொரு பெரும் ஏடிஎம் பிரச்சனை மிஷின். இருக்கு. இது இது மட்டும் இல்லாம உங்களுக்கு 100, 200லாம் பார்க்கவே முடியல. அத ம், தேடுறதுக்கு ஒரு ஏடிஎம் போ வேண்டியிருக்கு. இப்போ ஆமா. ஒன் இந்தியா மாரி எங்கேயாவது தேடி பயணம் பண்ணோம். ம், ஏன்னா எடுத்தாலே 500, 500 தான் 500 எடுத்து போய் செலவும் பண்ண முடியாது. ம். ஓ ஆமா, நீங்க கேஷ் வங்கியில இப்போ நீங்க ஒரு ஒரு குடிமகனாக நீங்க வந்து டெல்லர் ஒரு பேங்க்ல போனீங்கன்னா, ஒரு ம். டெல்லர் கிட்ட போனீங்கன்னா, சார் எனக்கு 100 கொடுங்க இல்ல 50 கொடுங்க நீங்க கேட்டு வாங்கலாம். ம். ஏடிஎம்ல அது மாதிரி கேட்கவும் முடியாது. அது கொடுக்கறது தான் நீங்க வாங்கியா, ம். அது கொடுத்தா தானே அதுவும். இப்ப ம். நீங்க அந்த ஏடிஎம் வேலை செய்யலைன்னு வங்கியில உள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அது அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அங்க ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு போன் அடிங்க. பாதி நேரம் ம். அங்க போட்டிருக்க நம்பர் வந்து ஒண்ணு பெயிண்ட்ல அழிஞ்சு போயிருக்கும் பாதி நேரம், மித்த நேரங்கள்ல தப்பிதவறி நம்பர் இருந்து நீங்க போன் பண்ணீங்கன்னா யாரும் அதை அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆமா. அந்த நம்பர் அட்டன் பண்ற ஆட்களும் கிடையாது. சோ தனியார் ம். மயமாக்காட்டுதுல இருந்து இப்போ உங்களுக்கு அந்த ஏடிஎம் வேலை செய்யுதா, அல்லது வங்கிகளின் வேலை பளுவை குறைக்குதா, ம். அல்ல யாருக்காக அந்த ஏடிஎம் வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, வங்கி வந்து 24 மணி நேரம் இது பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். அந்த எந்த பிரச்சனையை ஏடிஎம் சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ம். பிரச்சனை என்ன முதல்ல, பிரச்சனை வங்கிகள்ல போய் உங்களுக்கு வந்து கியூல நிக்கிறோம். எந்நேரமும் உங்களால அ காசு ஆக்சஸ் பண்ண முடியாது. முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ணாலும் இம்மீடியட்டா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படின்றது பிரச்சனை. நேரம். அந்த நம்ம எல்லா ஒரிஜினல் நேரத்திலயும் பண்ண பிரச்சனை முடியாது. இப்போ எல்லா நேரத்திலும் பண்ண முடியாது. இப்ப அந்த ம். பிரச்சனை இதனால தீர்வு வந்துச்சா அப்படின்னா, ம். முழுசா தீர்வு கிடைக்கல. ம். தியரட்டிக்கலா வந்து இது நல்ல தீர்வுன்னு சொன்னாலே கூட, இந்த ம். தீர்வு வந்து நம்பகத்தன்மையோட இருக்குதா அப்படின்னா நம்பிக்கை இல்லை. ம். இத நம்பி நீங்க ஏதான வேலை செய்ய முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ம். ம். சோ இதுதான் நம்மளுடைய முதல் ஆட்டோமேஷன்ல இருந்தக்கூடிய மிகப்பெரிய, இதை நாம இன்னும் சரிப்படுத்தல. ம். 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 அதுக்குள்ள யூபிஐக்கு வந்து ஆகிட்டோம். ஆமா. அதுல ஒரு 10 இப்போ கடந்த யுபிஐ. 5, ஆமா, அது ம். வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூபிஐ வச்சிருக்கோம். அந்த யூபிஐ எப்படி யூஸ் பண்றதுன்னு வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னைக்கும் புரியல. ம். வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு. அதோட கொடுமை என்னன்னா, நீங்க யூபிஐல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். நான் இரண்டாவது உதாரணம் சொல்றேன். ம். கவர்னன்ஸ்ல இரண்டாவது மிகப்பெரிய உதாரணம் இந்தியாவுல வந்து ரயில்வேஸ். ம். இந்த ம். ம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்டோமேட்டட் ரயில்வே புக்கிங் சிஸ்டம் தான் நம்மளுதுன்னு நினைக்கிறேன். ம். ம். இன்னி வரைக்கும் ம். அந்த ரயில்வே புக்கிங் சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படின்றதற்கான வெளிப்படைத்தன்மைன்றது சுத்தமா கிடையாது. கவர்னன்ஸ்ல வந்து இப்ப தொழில்நுட்ப இடத்துல வந்தீங்கன்னா, இல்ல அது எஃபிஷியன்சி மண் ம். அடுத்தபடியாக முக்கியமா ம். நம்ம சொல்லக்கூடிய விஷயமே வெளிப்படைத்தன்மை. ரயில்வேஸே ஒரு மன்னராட்சி முறை தான். பணம் வச்சிருந்தீங்கன்னா 10 மணிக்கு தட்கல் ஓப்பன் ஆகும். பணம் வச்சு இல்லன்னா 11 மணிக்கு ஆகும். உங்களுக்கு நல்ல இன்டர்நெட் இல்லன்னா 11:15க்கு தான் ஓப்பன் ஆகும். ஆப் வழியா பண்ணோம்னா. ம். இதுக்குள்ளேயே ஏஜென்சி பூந்து விளையாடிடும். அதனால இப்ப நீங்க ஏசி தட்கல் 10 ம். மணி. பல பேருக்கு அது தெரியாது. காசு அஃபோர்டபுளா கூட இருக்கும். ம். இன்ஃபர்மேஷனே தெரியாது. பல பேருக்கு ஏசி தட்கல் அவனா உட்காந்து வெயிட் பண்ணு. கியூல போய் நிப்பாங்க. திருவண்ணாமலையிலேயே கியூல நின்னு இருப்பாங்க தட்கலுக்கு.
அந்த கியூ ஓப்பன் ம். ஆகி முதல் ஆள் அந்த ரிசிப்டை கொடுத்து ஃபில் பண்ணி உள்ள சைன் வாங்குறதுக்குள்ளேயே தட்கல் முடிஞ்சிருக்கும். ஆனா 3 மணிக்கு காலையில போய் ம். உட்காந்துருப்பாங்க ஸ்டேஷன்ல. எப்படின்னா 3 ம். 10 10 11 மணிக்கு தான் தட்கல் ஓப்பன் போய் நிப்பாங்க. 10 மணிக்கு ஏசி தட்கல் ஓப்பன் ஆயிருக்கும். 2A, 3A, 1A எல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் 11 மணிக்கு உங்களுக்கு வந்து ம். நார்மல் ஜெனரல் ஸ்லீப்பர் ஓப்பன் ஆகும். அது 11, 2, 3க்கு முடிஞ்சிரும். பெரும்பாலும் நெட்வொர்க் இருக்காது. கியூல நிக்கிறவங்களுக்கு அத பத்தி என்ன தெரியும்? அ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா, ம். எக்மோர்லயே பார்த்தீங்கன்னா, சாயங்காலத்துலேருந்து காலைல வரைக்கும் இங்க தட்கல் கியூ நின்னுருப்பாங்க. அதுவரைக்கும் ஆமா. டைம் இழுத்துன்னு போகும். தட்கல் கியூவே வந்து மதியம், சாயங்காலம் போகும். இன்னைக்கெல்லாம் வந்து அதிகபட்சம் 11, 2, 11, 3 தான். அதுவும் பொங்கல், தீபாவளிலாம் 11, 1 கிடையாது. 11 மட்டும் தான். அ ம். அதுல வேலட் வச்சிருக்கிறவங்க தனி கதை, கிரெடிட் கார்ட சேவ் பண்ணி வச்சிருக்கிறவங்க தனி கதைன்னு இருக்கு. அம் ஒரு இது எதுவுமே தெரியாத நீங்க சொன்ன மாரி எஜுகேட் பண்ணாத தொழில்நுட்பம். மக்கள எஜுகேட் பண்ணல. ம். ஆனா தொழில்நுட்பத்த கொண்டு வந்துட்டாங்க. அந்த தொழில்நுட்பமா சீரா ஆமா. இருக்கான்னா, அதுவும் இல்ல. ஒரு செமிகண்டக்டர் பத்தின புரிதலே கிடையாது. அ அ இவங்களுக்கு வந்து எப்படி ஏடிஎம் பத்தி நீங்க சொன்ன மாரி இந்த ஊருக்கான செமிகண்டக்டர் எங்க இன்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம செமிகண்டக்டர்லாம் யூரோப் டெம்பரேச்சர்ல தான் வேலை செஞ்சுன்னுக்குது. நம்ம ஃபேன் ம். வாங்கி வச்சு ம். தான் லேப்டாப்ப யூஸ் பண்ணுகிறோம். ஆமா. அது அந்த அந்த கணக்குல ஓடிட்டு இருக்கு. அ அது ஒரு பெரிய ஃப்ளாஸ் இருக்கு. இந்த சிஸ்டத்திலே ஃப்ளா இருக்கு. அதுவும் அரசாங்கத்த நம்ம கேள்வி கேட்காமயே வச்சுக்கிறோம் இல்லையா? மத்ததெல்லாம் கூட கேள்வி கேட்போம். நம்ப ரயில்வேல நம்ம அனுபவிச்ச மருத்துவம் மாரி தான். ம். ஒரு இருக்கு. இது இப்ப ஏடிஎம், கிடிஎம்லாம் தாண்டி எனக்கு என்னன்னா, ஒரு அரசாங்கம் முடிவெடுப்பதிலே பாலிசி இன்டர்வென்ஷன்லே தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு தலையிட்டு இருக்கு. ஒரு தொழில்நுட்ப இப்ப இவ்வளவு நாள் தொழில்நுட்பம் பேசினோம். இப்ப டெக்னோகிராட்ஸ்ன்னு பேச வேண்டியிருக்கு தொழில்நுட்பத்தில. அ ம். அந்த டெக்னோகிராட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நாம வந்து அ இது பண்றோம் அப்படின்றது யோசிக்க வேண்டியிருக்குன்னு நெனைக்கிறேன். நிச்சயமா. ம். எ ஏன்னா டெக்னாலஜிய கூட டெக்னோகிராட்ஸ்ன்ற பேசிற முடியுது. டெக்னோகிராட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே ரொம்ப அதிகரிச்சுட்டதா தான் எனக்கு தோணுது. எல்லா தேசத்திலயும் பார்க்குறேன். அது ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்கிற மாரி தெரியுது. ம். இல்ல அதான் டெக்னோகிராட்ஸ்ன்றவன் வந்து இந்தியாவுல எங்கிருந்து வர்றான் பாத்தீங்கன்னா, ம், இப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து நான் டெக்னாலஜி சைட்ல இருந்து எடுத்துட்டு வரேன் ம், அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னோகிராட் இருக்கலாம். ம், இந்தியாவுல டெக்னோகிராட்ஸ் உருவாகிறது எல்லாமே டெக்னாலஜி யூனிவர்சிட்டில இருந்து உருவாகுறான். ம், அவன் வந்து இருக்கக்கூடிய உண்மை பிரச்சனை எங்கிருந்து உருவாகுதுன்றத வந்து பாக்குறது இல்ல. ம், பிரச்சனை எங்கிருந்து உருவாகுது, அந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, ம், ம், அதை நான் தீர்க்கிறேன். இப்போ கவர்னன்ஸ் உடைய பர்பஸ் வந்து குடிமக்களுக்கான சேவைகளை தேவையான இடத்துல தேவையான நேரத்துல எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம நம்பகத்தன்மையோடையும் வெளிப்படைத்தன்மையோடையும் நான் செய்யணும் அப்படின்றது ஒரு கவர்னன்ஸ் உடைய ஒரு பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்க. ம், இந்த பர்பஸ் மொத்தத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுல எந்த தொழில்நுட்ப சொல்யூஷனாவது இந்தியாவுல இன்னைக்கு வேலை செய்யுதா ம், அப்படின்னு பார்த்தான்னா, இப்ப நான் இப்ப சொன்ன 5 விஷயங்களை வந்து நீங்க ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், தேவையான இடத்தில், தேவையான நேரத்தில், துரிதமாக, ம், என்ன, நம்பகத்தன்மையுடன், வெளிப்படை தன்மையுடன் 5 பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, ம், எந்த தொழில்நுட்பமும் நீங்க வந்து 2 பாக்ஸுக்கு மேல டிக் அடிக்க முடியாது. ம், ம், தேவையான நேரத்துல, தேவையான இடத்துல இருந்துச்சுன்னா துரிதமா இருக்காது. ம், துரிதமா இருந்துச்சுன்னா நம்பகத்தன்மை இருக்காது. நம்பகத்தன்மை இருந்துச்சுன்னா வெளிப்படைத்தன்மை இருக்காது. ம், சரியா? நீங்க வந்து ஐஆர்சிடிசில நீங்க டிக்கெட் வாங்கிடலாம். அந்த நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. ஆப்ல போனா நீங்க வந்து நீங்க ஒரு மாசம் கழிச்சு டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிடும். ம், ஆனா நீங்க வந்து இப்போ இப்ப நான் சமீபத்துல ஒரு டிக்கெட் புக் பண்ண முயற்சி பண்ணேன். ம், அஹ், தத்கால்ல டிக்கெட் இருக்குது. ம், பிரீமியர் தத்கால்ல டிக்கெட் இருக்கு. ம், ஆனா அதே டிக்கெட் வந்து ரெகுலர்ல இல்ல, ஜெனரல். ம், நான் வந்து ம், என்னைக்கு பயணம் பண்ணோமோ அன்னைக்கு காலையில நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் டிக்கெட். ம், ம், ஜெனரல்ல இல்ல, தத்கால்ல இருக்கு. தத்காலே இல்ல, பிரீமியர்ல மாத்திரம் இருக்குது. ம், ஆனா ஜெனரலுக்கும் பிரீமியர் தத்காலுக்கும் வந்து ஏறத்தாழ 10 மடங்கு விலை அதிகம்.
ம். ம். இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, எனக்கு 54 டிக்கெட் இருக்குது, 58 டிக்கெட் இருக்குது பிரீமியர் தத்காலன்னு காமிக்குதுன்னா, ம். கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருக்குதுன்னு காமிக்குதுன்னா, அப்படின்னா 58 இடம் வந்து அவங்க பிரீமியர் தத்காலுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ம். அப்போ அந்த நீங்க சார்ட் ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் அது உங்களுக்கு கிடைக்கல, வரல அப்படின்னா, யாருமே புக் பண்ணலைன்னா, அது வந்து ம். நீங்க ஜெனரல் கோட்டாக்கு ரிலீஸ் பண்ணணும் தானே? ம். 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 ஜெனரல் கோட்டாக்கு ரிலீஸ் ஆக மாட்டாங்க. ம். பிரீமியர் தற்காலிகா நிக்குதே தவிர ஜெனரல் கோட்டாக்கு வர மாட்டாங்க. ம். ம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மோனோபோலியா இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ம். நம்மளுடைய அறியாமையை வச்சு, ம். வெளிப்படைத்தன்மை இல்லாம, இது வந்து அதிகம் காசு பார்க்கறதுக்கு ப்ராஃபிட் சென்டர்டா மாறிடுச்சு. ரயில்வேஸ் இஸ் பிகம் ப்ராஃபிட் சென்டர். ம். என்னைக்கு வந்து ஒரு மோனோபோலியா இருக்கக்கூடிய ஒரு ரயில்வேஸ் வந்து ப்ராஃபிட் சென்டர்டா மாறிடுச்சோ, ம். அதை நம்ம எவாலுவேட் பண்றது ஒரு கார்ப்பரேட் மாதிரி எவாலுவேட் பண்ணணுமே தவிர, அதை வந்து நம்ம ஒரு அரசாங்க சர்வீஸாக நம்ம அதை பார்க்கவே முடியாது. ம். ம். ஸோ அவன் எனக்கு சர்வ் பண்றதும் கார்ப்பரேட் மாதிரி சர்வ் பண்ணணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். எனிவே நான் இன்னொரு பாயிண்ட் நீங்க சொல்ல ஆரம்பிச்சது வந்து எப்படி அந்த டெக்னோகிராட்ஸ் வந்து இம்பாக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ம். டெக்னோகிராட்ஸ் வந்து கண்டமேனிக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கறது. அவங்க டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ம். என்ன சஜஷன் வேணா கொடுப்பாங்க. இப்ப நந்தன் நிலக்கேணி நேத்து ஒரு இது பதிவு பார்த்தேன், ம். ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அதை. ம். அவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நிலம் வந்து பணமாக மாற மாட்டேங்குது. ம். விரைவாக நிலத்தை பணமாக நம்ம பார்க்கணும். ம். இன்னி தேதிக்கு பல இடங்கள்ல நிலம் வந்து பணமா மாறல. ம். டோக்கனைசேஷன் புதுசா ஒரு வார்த்தை எடுத்துன்னு வர்றாரு. ம். டோக்கனைசேஷன்னா எல்லா நிலத்தையும் ம். அதனுடைய பணத்தோட வேல்யூவை வச்சு பார்க்கணும். ம். அப்படி ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா, ம். நிலத்தின் பேர்ல உங்களுக்கு வந்து ஈஸியா கடன் வாங்க முடியும் ம். அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றாரு. ம். இவரு அதாவது எல்லா நிலத்தையும் வந்து டோக்கனைஸ் பண்ணிடணும். எல்லா நிலத்தையும் வந்து நீங்க அளக்குற விதமே வந்து ம். அதனுடைய ஃபைனான்சியல் வேல்யூ என்னன்றதை பேஸ் பண்ணி தான் நீங்க அளந்து வச்சுக்கணும். ம். ம். இப்போ இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு மார்க்கெட் வேல்யூ ஃபார் லேண்ட் அப்படின்றது ம். அந்த பகுதியில ரொம்ப கஷ்டத்துல இருந்து யாரான விற்கணும், ஒரு கிராமத்திலேயே ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து கஷ்டத்துல விற்கணும்னு போதுதான் அந்த ம். நிலத்துடைய மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்ப்பாங்க. ஆமா. அல்லது நகரப்புறத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே வந்து நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறவங்க அல்லது வீடுகளை வாங்கி வச்சிருக்கிறவங்க, பிளாட்டை வாங்கி வச்சிருக்கிறவங்க நிலத்தை வந்து அதனுடைய வேல்யூ வச்சு பார்ப்பாங்க, ஃபைனான்சியல் வேல்யூ வச்சு. ம். ம். இவர் என்ன சொல்றாரு, நிலத்தை வந்து நீங்க வந்து எனக்கு அரசு 10 சென்ட் இருக்குது, அரை ஏக்கர் இருக்குது ம். அப்படின்னு சொல்லாம, ம். எனக்கு 5 லட்சத்துக்கு நிலம் இருக்குது, 4 லட்சத்துக்கு நிலம் இருக்குது ம். அப்படின்ற மாதிரி நிலத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதே வந்து அதனுடைய டோக்கனைஸ்டு வேல்யூவை வச்சு புரிஞ்சுட்டீங்கன்னா ம். ம். உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். பல ம். பேர் ம். நிலத்தை வச்சு கடனே வாங்குறது கிடையாது இந்தியாவுல. ம். அப்படின்னு ஆதாருக்கு சொன்ன மாதிரி புதுசா இன்னொன்னு எடுத்துட்டு வராரு இப்போ. ம். 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 இப்போ ஒரு பக்கம் நம்ம நம்மாழ்வார் மாதிரி ஆட்களை பத்தி பேசும்போது தாய் மண்ணு அப்படின்னு சொல்றோம். ம். நிலத்தை வந்து தாயாக பார்க்கிறோம். மண்ணை வந்து நம்ம நமக்கு வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு எம்பாடிடா பார்க்கக்கூடிய நிலத்தை ம். ஒரு மார்க்கெட் வேல்யூவாக மாத்திரமே பார்க்கணும் அப்படின்ற ம். மாதிரி இப்போ ஒரு இந்த டெக்னோகிராட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ம். இந்த மாதிரி டெக்னோகிராட்டிக் சிங்குலர் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல, ஒரு அதாவது நிலத்தின் பால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வெறும் காசின் அடிப்படையில மாத்திரம்தான் பார்க்கணும் அப்படின்ற லைஃபே விதத்துல இப்ப அப்படித்தானே மாத்தி ஆயிடுச்சு அமைப்பு. இப்போ. இவர் நந்தன் நிலக்கேணி ஒரு பக்கம் இருந்தாலும், ஆம், மற்றவங்க எல்லாருமே கூட உழைப்பு, நேரம் இதுன்றது வந்து ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இருக்கும். அவங்களோட உடம்பு கூட ஒரு டெக்னிக்கல் ஆப்ஜெக்டால பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. இது ஒரு வகையில் ம். நிலம்ன்றதில் வச்சு பார்க்குறோம். இது இன்ஃபோசிஸில் இவர் பேசுனது. இதே அந்த அவங்க நாராயணமூர்த்தி அவங்க மிஸ்ஸஸ்லாம் பேசும்போது எல்லாம் பேசும்போது இன்னும் ஒரு வித்தியாசமாக பேசுகிறாங்க. இந்த இந்த ம். உடம்புங்கிறதே வந்து ஒரு
மிஷின் மாதிரி உழைப்புக்கான ஒரு மிஷின். மிஷின் மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? அதனால 80 அதில் மணி நேரம் வேலை செய்யணும், வேலை 90 மணி செய்யணும், நேரம் வேலை கூட ஏதோ செய்யணும். ஒன்று பண்ணணும், நாடு தேசங்கிறாங்க. இங்கே சர்வீஸுங்கிறது 90க்கு அப்புறம் இல்லை, எல்லாமே ட்ரேடுன்னு ஆயிடுச்சு. சர்வீஸு ட்ரேடுன்னு சட்டம் மாற்றிட்டாங்க. அப்போ சர்வீஸுங்கிறது இல்லாதப்போ எல்லாமே ட்ரேடுனா உடம்பும் ட்ரேடு. அந்த உடம்பு வந்து ட்ரேட்ல இருந்து இப்போ வெறும் டெக்னிக்கல் ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றுறாங்க. இப்போ எப்படி நிலத்தை வந்து டெக்னிக்கல் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டாங்களோ, வெறும் அதனுடைய என்ன சொல்கிறது, இன்ஃபோகிராஃப்ஸ் தான். நீள அகலத்துக்கு மட்டும்தான் மரியாதை. அது அது அதனுடைய சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. எக்கனாமிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி கவலை இல்லை. ஆனால் உடம்பு எனக்கு நிலத்தை விட ரொம்ப முக்கியமாக உடம்பை ஒரு டெக்னிக்கல் ஆப்ஜெக்டாக பார்க்குறதும் பெரும் பிரச்சனையாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த கவர்னன்ஸில் தனியார் மட்டும் கிடையாது, அரசாங்கமும் கூட ஒரு மனிதனுடைய உடலை வெறும் டெக்னிக்கல் ஆப்ஜெக்டாகவும் ஒரு கப்புல்டு சிஸ்டம், ஒரு ஃப்ராக்மெண்டட் கப்புல்டு சிஸ்டம் மாதிரி பார்க்குறாங்களோன்னு தோணுது. தூங்குறீங்க, அதாவது எழுந்துக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க. தொழில்நுட்பம். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, அப்போ தேசத்தினுடைய வளர்ச்சிங்கிறாங்க. இப்போது 8,00,000 கோடி கடன் வாங்கினாங்கன்னா, ஏன்னா பட்ஜெட் நம்ம பேசியிருக்கோம் இந்த குவார்ட்டருக்கு, 16,00,000 கோடி ரூபாய் வாரா கடனும் தள்ளுபடி பண்ணுறாங்க. அது எல்லாமே பெரிய பெரிய கார்பரேட்ஸுக்கு. இது இது இப்போ வாங்கின கடனோட டபுள். ஒரு குவார்ட்டர்னா ஒரு ஒரு 6 மாதத்துக்கான பட்ஜெட்டை சும்மா தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவுடைய பட்ஜெட்டை. இல்ல, அப்போ அது என்ன பேசிஸ்ல தள்ளுபடி பண்றாங்கன்றதும் புரிய மாட்டேங்குது. புரிய ஏன்னா மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, பெரும் நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குது, மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துது, வேலை கொடுக்குது, அதனால அவங்க ஏதோ தேசத்துக்கு ஏதோ ஒரு தொண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விதத்திலேயாவது தள்ளுபடி பண்றீங்க. இப்ப பெரும்பாலான பெரும் நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் உருவாக்க மாட்டாங்க. ஒரு எல்லா தொழில்நுட்பங்களும் ஆட்டோமேட்டட் ஆயிருச்சு. அதனால வேலை வாய்ப்பை இது உருவாக்கும் அப்படின்றதற்கான நம்பிக்கையும் கிடையாது. அப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குனாலுமே கூட மிகவும் ஒரு ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு அன்டிக்னிஃபைடு வேலையை தான் உருவாக்குது. ஒரு டிக்னிட்டியோட வேலைன்றது யாருக்குமே கிடையாது. நீங்க அடிமையாக இருந்த காலத்தோட மோசமான ஒரு நிலையில தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக பெரும் நிறுவனங்களுக்கு அவங்களுடைய கடனை தள்ளுபடி செய்யணும்? அப்படின்னா புக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக தான். வங்கிகளுடைய புக்கில் என்பிஏன்னு ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. அது லயபிலிட்டியில அப்படியே காமிச்சிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக அதை கேன்சல் ஆஃப் பண்ணிட்டோம், அதை தள்ளுபடி பண்ணிட்டோம்னா அதை இனிமே கணக்குல காமிக்க மாட்டோம். தொடர்ந்து எங்க கணக்குல நாங்க கணக்கு கிரீன்ல காமிப்போம், ரெட்ல காமிக்க மாட்டோம். சோ பெரும்பாலும் ஒரு அதாவது மேபி அடுத்த சீசன் அடுத்த எபிசோட் நாம ரிலேஷன்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ் பேசி ஆகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பின் அடிப்படையில தான் ஓடுது. சிலரை நாம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கிறதும் சிலதை இல்லாம. தொழில்நுட்பத்துல அதுதான் பிரச்சனை. தொழில்நுட்பத்துல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த தொழில்நுட்பத்தை வேகமாக ஆக்சஸ் பண்ணக்கூடியவர்கள், வாலெட்ல காசு வைக்கக்கூடியவங்களுக்கு டிக்கெட் ஈஸியா கிடைக்குது அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, நான் வாலெட்ல தொடர்ந்து காசு போட்டு வைக்கணும். அதற்கு போட்டு வச்சு அது நான் என்னைக்கு புக் பண்றேனோ அன்னி வரைக்கும் அது நான் போட்டுட்டு அதை மறந்து போய் நான் அதை தேவையான போது யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு முதல்ல காசு இருக்கணும் இல்லையா? அல்லது நான் கிரெடிட் கார்டு அதையோட பதிவு பண்ணி வச்சிருக்கணும்னா, அந்த கிரெடிட் கார்டுன்ற அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள நான் பூந்து அந்த கிரெடிட் கார்டை நான் தொடர்ந்து மாசம் அதுக்கு கப்பம் கட்டி நான் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அப்பதான் அது எனக்காக வேலை செய்யும். அப்போ நான் அரசாங்கம் நடத்துது ரயில்வே சிஸ்டம், அதுல போய் கியூல நின்னா எனக்கு டிக்கெட் கிடைச்சிரும், நியாயமான வழி நடத்துது அப்படின்ற ஒரு நிலைமையில நான் என்னுடைய புரிதல் இருந்துச்சுன்னா, அதை தாண்டி இல்ல நீ இந்த தனியார் கம்பெனி, ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு நடத்துற கம்பெனியோ அல்லது வேலெட் நடத்துற அரசாங்கம் கிடையாது, இதெல்லாம் பிரைவேட் செக்டர். சோ இவ்வளவு தனியார் நிறுவனங்களோட நீ தொடர்பு வச்சிருந்தா தான், அவங்களோட கணக்கு வச்சிருந்தா தான் நான் உனக்கு உன்னோட பயணச்சீட்டை கொடுப்பேன் அப்படின்னு அரசாங்கம் எப்படி சொல்ல போச்சு? தொழில்நுட்பத்துல அல்டிமேட்லி அங்கதான் நிறுத்துறோம். இப்போ
ம். எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறோம். நான் தனியார் மயமாக்குறது முழுக்கவே தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தனியார் மயமாக்குறதுல சில விஷயங்கள் நிச்சயமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்மளுடைய பாஸ்போர்ட்லாம் சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ம். தனியார் மயமாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாஸ்போர்ட் வாங்குறது மிகப்பெரிய ஒரு பிரயத்தனமா இருக்கும். ம். இப்ப நீங்க போனீங்கன்னா 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு பாஸ்போர்ட் ரினியூ பண்ணி கொடுத்துட்றான். ம். ம். முன்னாடி வந்து அந்த தலையை சொரிஞ்சிட்டு ஒரு கான்ஸ்டபிள் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாரு. அவரை ம். கவனிக்கணும். அவருக்கு ஒரு ம். ஏட்டு ஒருத்தர் இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டர், அவரை கவனிக்கணும். ம். இவ்வளவு பேரை கவனிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த இதுவே செய்வாங்க. அதாவது என்ன சொல்றது, உங்களுடைய இதுவே நடக்கும். அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் நடந்து முடியும், ம். ம். இல்லைன்னா நடக்காது. ம். அது மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம ஈஸியா முடிச்சிடுறாங்க இப்போ உங்களுக்கு. ம். ம். ஆன்லைன்லயே முடிச்சிடறாங்க. வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வெரிஃபிகேஷன் இதுக்கு ரினியூவலுக்கு எல்லாம் போனீங்கன்னா, ஆனா அதுக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு வேகமா அது நடக்கணும்னா அதிகமா காசு கொடுக்கணும். ம். இல்லைன்னா நீங்க எல்லாம் அப்படிதான். நிதானமா நீங்க உங்களுக்கு வேகம் வேணுமா தட்கல், ம், அதோட வேகம் வேணுமா பிரீமியம் தட்கல். ம், இப்போ நான் ஒரு விசா ப்ராசஸிங்காக நண்பருக்கு வேலை செஞ்சு கொடுத்தேன். அதாவது அந்த ஃபார்ம்லாம் அவருக்கு பெருசாக அதில் இது பண்ண முடியாதுங்க. விசா எனக்கு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, விசா காஸ்ட்டை விட 50% எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அந்த விசா ஆஃபீஸரை அணுகிற டைமு ஸ்லாட் புக் பண்ணுறது. ம், இப்போ விசா காஸ்ட் ஒரு 50,000ன்னு வைங்க. ம், அந்த விசா ஆஃபீஸரை வந்து நீங்கள் சீக்கிரமே பார்த்துடணும். 9 மணிக்கு காலையில் பார்த்துடணும். ப்ளஸ் அந்த என்ன சொல்றது? ஒரு விசா அதே டைம் தான் சொல்றேன். 5 நாள்ல தான் வரும்ன்றான். பிரீமியம் உள்ள போயிட்ட பிறகுன்னு சொல்றேன். அந்த ஸ்கேன் பண்றது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் ஆளா போவேன், ஆளா வருவேன்றதுக்கு ரூ. 20,000 விசாவுக்கு ரூ. 10,000 அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ். அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னு கேட்டா, நான் வெறுமனே போயிட்டு திரும்பி வருவேன். எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து 50% 54% எக்ஸ்ட்ரா சார்ஜ் அதுக்கு. அது லேக்ஸ்ல இருக்கு அந்த விசா. அந்த 10 வருஷம் விசாலாம். ம், ஒரு ரூ. 1,25 லட்சம் என்னமோ விசா கட்டணும். ரூ. 60,000 அவங்க வந்து அந்த ஒரு ஸ்லாட்ட முன்னாடி போடுறதுக்கு கட்ட வேண்டியிருந்தது. ம், எனக்கு அது ரொம்ப புது அனுபவம் எனக்கு. ஏன்னா ட்ரெயின்ல இருக்கிற டிக்கெட் அனுபவமே நம்ம சொல்றோம் 10 மடங்கு அதிகம்னு சொல்றோம். 5 மடங்கு அதிகங்கிறோம். இதுல இன்னும் நம்ம வந்தே பாரத், சதாப்தி அதெல்லாம் இன்னும் தனி கதையா இருக்கு. இவ்ளோ டிஸ்பாரிட்டிய உருவாக்கக்கூடியதா டெக்னாலஜி இருக்கு. டெக்னாலஜி ஆ ரோல் அவுட் பண்ண அளவுக்கு எஜுகேஷன் ட்ரோனு இப்ப கடைசியா எனக்கு அதான் தோணுச்சு. 2 நாளா நீங்க Facebookலயும் பேசுறீங்க, விவாதம் நம்ம தொடர்ச்சியா அத பேசின்னு இருக்கோம். ட்ரோனுன்றது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி அஃபேர்ன்னு தெரியாம மக்கள்கிட்ட, சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு வந்து குடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. குறிப்பா இந்த விவசாயத்துல. கவிதா ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. ஒரு ட்ரோன்னா என்னென்னலாம் அவன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. ம். ஒரு ட்ரோனை வந்து ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து சராசரியா அவங்க சொல்றாங்க 30 ஏக்கராவது ஒரு நாளைக்கு பண்ணாதான் அவருக்கு வந்து லாபம் கையில கிடைக்கும். ஆமா. அதுக்கு அந்த ட்ரோனுக்கான 10 பேட்டரி, அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஜெனரேட்டர், அதுக்கான டீசல், அது தவிர அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுக்கு வண்டி, இதை ஆப்ரேட் பண்றதுக்கு 2 ஆளுங்க, ம். இவ்வளோத்தையும் சேர்த்து ஒருத்தர் முதலீடு பண்ணாதான் ம். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 30-40 ஏக்கர் வந்து ஒரே நாள்ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் ம். அவரு ட்ரோனை மாத்திரமே வச்சு லாபகரமா பண்ண முடியும். ம். இது எவ்வளவு பேருக்கு சாத்தியம் கிராமப்புறத்துல? ஆனா ம். விவசாயத்துறையில ட்ரோனை பதிவு உபயோகிங்க உபயோகிங்கன்னு மோடியில இருந்து ஆரம்பிச்சு மொத்த பேரும் சொல்றாங்க. ம். இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான ஒரு திட்டம் அப்படின்றத வந்து கவிதா குருகண்டி எழுதியிருக்கிறாங்க ஒரு இதுல, ம். ஒரு காலம்ல எழுதியிருக்காங்க. ம். ம். டெக்கன் ஹெரால்ட வந்திருக்குது. ம். பட் இது வந்து நம்ம பல காலமா பேசிட்டே இருக்கோம். நான் அந்த ம். ட்ரோனை வந்து நான் பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து உள்ளூர் இந்த ரசாயன பூச்சி கொல்லி உபயோகிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். ம். ம். எல்லாரும் சொல்றது என்னன்னா, இல்லைங்க அது வந்து இதற்கு வந்து வயபிள் பிசினஸே கிடையாது. இதை வந்து ம். வச்சு ம். ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து ட்ரோன் மாத்திரமே நடத்தி ஒரு ஆளால சம்பாதிக்க முடியாது. இப்போ ம். போட்டோகிராஃபில எடுத்தீங்கன்னா ட்ரோன் போட்டோகிராஃபி வச்சு ஒரு ஆள் சம்பாதிக்க முடியும் தொடர்ந்து. ஆமாங்க. ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா ஒரு 6 மாசத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவாரு அவர். தொடர்ந்து ம். கல்யாண சீசன் ஒரு சீசன் வந்துச்சுனால அந்த இன்வெஸ்ட் பண்ண காசு மொத்தமா அவருக்கு திருப்பி வந்துடும். ஆமா. ஆனா
இந்த இது பாத்தீங்கன்னா இப்போ வேற நிலையில எல்லாம் இருக்குது. இது அக்ரிகல்ச்சருக்கானது சப்சிடி கொடுத்து ட்ரோன் தீதி அப்படின்னு போட்டு அவங்க பெண்களுக்கு எல்லாம் சுய உதவிக்குழு பெண்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ம் அவங்கள வந்து உபயோகப்படுத்த வைக்கிறேன் அப்படின்னு பெருமையா பேசிட்டாங்க. ம் 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 ஆனா நடைமுறையில வந்து சாத்தியமா? இந்த முதல் தடவை நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க. ரெண்டாவது ம் முறை அவங்க சொந்த காசை போட்டு வந்து அதை வந்து அப்டேட் பண்ணணும்னு போது அவங்க காசு போட்டு பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ம் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் வில் பி த நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் இ வேஸ்ட் அவைலபிள் இன் தி வில்லேஜஸ். ஆமா கிராமப்புறங்களில் அடுத்த இ வேஸ்ட் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கருவி வரும்போதும் இ வேஸ்ட் தான் அதிகமாகும். அது ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு வந்து 60% வரைக்கும் பல தொழில்நுட்பத்தை சேர்ந்த குப்பை தான் வந்து நிறைய இடங்கள்ல இது மாதிரி தேவையில்லாத தொழில்நுட்பம் கிராமப்புறங்கள்ல எடுத்துட்டு வந்து நுழைக்கும் போது வேஸ்டா கிடக்கும். ம் அந்த காலத்துல வெறும் மெக்கானிக்கல் துருப்பிடிச்ச மெட்டல் தான் கிடக்கும். ம் இப்போ காம்ப்ளிகேட்டட் எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு உள்ளது பிசிபில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிராமத்துல தள்ளுறோம். ம் இதனால வந்து இந்த மண்ணுக்கும் தண்ணிக்கும் கெடுதல் இன்னும் அதிகமா தான் இருக்கும். ம் அது மாதிரி மிஷின்கள் எடுத்துட்டு போய் இப்ப கிராமத்துல தள்ளிட்டு இருக்கிறோம். ம் ம் அந்த ட்ரோன் வந்து அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ம் ம் அதுதான், அதாவது கவர்னன்ஸ்ல நாம வந்து தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு வரும்போது ஆமா ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது அல்லது டெக்னோகிராட்ஸ் வந்து அதிகமாக இதுல எடுத்துட்டு வந்து நம்ம நுழைக்கும் போது ம் இது வந்து தவறுன்னு நான் சொல்லல. நான் வந்து அதற்கான அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் அந்த முதல்ல அந்த சொன்ன 5 கட்டம் போட்டு இது ம் எல்லாமே வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு கிரைட்டீரியா மூலமா நம்ம வந்து வேலிடேட் பண்ணோம்னா ம் அது தொடர்ந்து செய்ய முடியுமா? ஒரு ஒரு ம் விஷயத்த வந்து நீங்க வந்து புதுசாக வந்து எடுத்துட்டு வந்து நீங்க மக்களுக்கு சேவைக்காக அதை எடுத்துட்டு வரேன், துரிதப்படுத்துறேன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு வர்றீங்கன்னா, ம் அதை ம் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு சஸ்டைனபிள் பிளான் உங்ககிட்ட இருக்கா? இப்ப வந்தே ம் பாரத் ட்ரெயினை பத்தி நீங்க சொன்னீங்க. அதை பத்தி பேசணும்னா ஒரு எபிசோடு முழுக்க பேசலாம். ம் ஆனா ம் நான் வந்து வந்த புதுசுல கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ புக் பண்ணாங்க போயிட்டு வந்தேன். இப்ப சமீபத்துல ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போய் இருந்துச்சுன்னு போயிட்டு வந்தேன். ம் ஆனா நான் வந்து அது வந்த புதுசுல ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும், ம் பராமரிப்பு வந்து அந்த ட்ரெயின்லயே பராமரிப்பு ரொம்ப கேவலமா இருக்கு. போட்டோ தான் வராங்க போட்டோ சீட் எடுக்கிறாங்க போறாங்க சீட் எல்லாம் ஒரு மாரி அ அ அந்த இது சரியா முடுக்காத ஸ்க்ரூ, ம் பிஞ்சு போன சைடு அதெல்லாம் வந்து இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. டாய்லெட்ல ம் போய் பார்த்தாங்கன்னா, கதவு சரியா வேலை செய்யல, தண்ணி வரல. ம் மற்ற ட்ரெயின்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இன்னும் வேகமா இதுல வருது. ஏன்னா இத வந்து நீங்க இதுல எதுக்கு அதிகமா செலவு பண்றீங்கன்னா டிவி ஸ்கிரீனுக்கும் ஆட்டோமேட்டட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுக்கும் எல்லா பொட்டிலையும் கேமராவுக்கும் வந்து நீங்க அதிகமா செலவு பண்றதுனால ம் நீங்க மக்கள் வசதிக்கு வந்து செலவு செய்யறது கம்மி இது மாதிரி விஷயங்கள். ம் ஏன்னா ஆப்டிக்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ட்ரெயின் இது. ம் ஆப்டிக்ஸ்க்காகவும் ஸ்பீடுக்காகவும். ம் எனக்கு ஏன்னா ஒன்று சோ தான் அது தெரியுது இந்த தொழில்நுட்பன்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தனக்கு ஒரு அதிகாரத்துக்காகவும் வசதி படைத்தவர்களுக்காகவும் கன்வெர்ட் பண்ணும்பொழுது வர கேள்வி தான் தொழில்நுட்பத்தை எதிராக பார்க்குறோமான்றதை தாண்டி அந்த ஒரு பயாஸ்டா இருக்கு இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ல இல்ல. அது நிச்சயமாக கவர்னன்ஸ் பிரச்சனை தான். இல்ல தொழில்நுட்பம் எல்லாருக்கும் எக்ஸிஸ்டிங் சமமா குடுக்க முடியும். ஸ்டேட்டோட ஆ ஸ்டேட்ல எக்ஸிஸ்டிங் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இடத்துல. உங்க டெக்னாலஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் வந்து இன்இக்வாலிட்டி எப்படி நாம வந்து அட்ரஸ் பண்ண போறோம்ன்றது ஒரு டெக்னாலஜி பிளான்ல இல்லைன்னா ம். the technology will only strengthen the inequality தவிர ஏன்னா அவன் தான் வந்து இதை முதல்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான். ம், 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 அவனுக்காக வேலை செய்யுமே தவிர அந்த ம். டெக்னாலஜி வந்து will never be able to sustain itself. ஆமா. இன்இக்வாலிட்டிஸ்க்காக மாத்திரமே வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும்? சிலரால வந்து அதனுடைய ஒட்டுமொத்த பெனிஃபிட்டை அடைய முடியும், பலரால அதை வந்து பயன்படுத்த முடியாது. இந்தியா மாதிரி நாடுகள்ல இந்த சமூகங்கள்ல ம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். அவ்வளவுதான் ம், வந்து மிகப்பெரிய கன்சர்ன். அது இல்லாம வந்து தொழில்நுட்பத்தை வச்சு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியுமானா நிச்சயமா முடியும். ம், ஆனா அத பத்தி தீவிரமா புரியாம அறவை கட்டத்தனமா பிளான் பண்றது அல்லது நான் எல்லாத்தையும் புரட்டி போட்டோம் இதையும் புரட்டி போட்டுருவோம்னு பேசுறது ம். மிகவும் தவறான ஒரு கண்ணோட்டம். ஆமா. அது இதான் நேரா நான் போயிட்டே நிறைவா இருக்கு. சொல்லிக்க விரும்புகிறேன். ஆமா. அதான். நீங்க ஆதார் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும்
இந்த டிஸ்பேரிட்டி அதிகப்படுத்துறது, இந்த கேப் அதிகப்படுத்துற வேலை தான் நடந்திருக்கே தவிர, இது ஈக்குவாலிட்டி நோக்கி, ஈக்விட்டி நோக்கி நகர்த்துன மாதிரி, ஒரு இன்க்ளூசிவ்ஸ நோக்கி நகர்த்துன மாரி தெரியல. ஒரு மக்களை இணைத்துக் கொள்வத விட, மக்கள பிரிவுபடுத்துவதும், பிளவுபடுத்துவதும், பாகுபடுத்துறதுக்கும் ஆ ம் இத பயன்படுத்தும்போது தான் அதுக்கு மேல கேள்வி வருது. தொழில்நுட்பம் சரியா தவறு இல்லன்னு இப்ப நம்ம பேசுறத விட, தொழில்நுட்பம் அரசு மாரி பொது நிறுவனங்களுக்கு வரும்பொழுது, அது எந்த அளவுக்கு நடந்துக்கணும். ஏன்னா தனியார் நிறுவனத்துக்கு 1008 ரூல் போடுறோம் நம்ம. பொது நிறுவனத்துக்கு எவ்வளோ கவனமா இருக்கணும். ரேஷன் கடையிலிருந்து நீங்க சொன்ன மாரி பிணம் எரிக்கிற வரைக்கும், அது எல்லாத்துலயும் தொழில்நுட்பத்த கொண்டு வந்து திணிச்சிருக்கோம் இப்போ. அந்த திணிப்பு வந்து எல்லாருக்குமானதா இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு திணிப்பே தப்பு. சரி அந்த திணிச்சது கூட எல்லாருக்கும் பயன்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் நலன் சார்ந்து இருக்குன்னா இல்ல. அப்ப இந்த தொழில்நுட்பம் மனிதர்களுடைய இணக்கத்தை வலுப்படுத்துறதுக்கு பதிலா பிளவ வலுப்படுத்துது. அவர்களுடைய ஏற்றத்தாழ்வ வலுப்படுத்துன்றதுனால, அத தொடர்ச்சியா கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த கேள்வி தான் நம்ம அடுத்தது ரிலேஷன்ஷிப் மீடியாலாம் பார்க்க போறோம். கேளுங்க, தொடர்ச்சியா கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.